Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் இதோட ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு சாப்டர் 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இதோட புக் பேக் எக்ஸசைஸும் கேட்டிருந்தீங்க, அதையும் அப்லோட் பண்ணுறேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 21 இருக்க 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 22 1 மார்க்ஸில் நமக்கு 10 மார்க்ஸ் கவர் ஆகிடும், அதனால் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. பார்ட் பி, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 1 or 2 சென்டென்சஸ். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். 5 to 6 district கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி அதிலேருந்து கேட்டுட்டு அதுக்கடுத்து பாசிபிலிட்டிஸாக இருக்கக்கூடிய கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின் எது எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் மீன் பை எக்கனாமிக்ஸ், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். டிஃபைன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், அதுவும் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் கூட்ஸ் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்விஷ் கூட்ஸ் ஃப்ரம் சர்வீசஸ், இது இம்பார்ட்டன்ட். தென் 25 நேம் எனி 2 டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி இருக்கு இல்லையா, இது 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. கிவ் த மீனிங் ஆஃப் டிடக்டிவ் மெத்தட். Next, part C, answer the following questions in 1 paragraph இருக்கு இல்லையா. 28 explain the scarcity definition of economics and assess it 3 times கேட்டிருக்காங்க. explain different types of economic activities once கேட்டிருக்காங்க. அடுத்து what are the different features of services இருக்கு இல்லையா, அது 3 times கேட்டிருக்காங்க. what are the important features of utility, அதுவும் 3 times கேட்டிருக்காங்க. distinguish between microeconomics and macroeconomics, very very important question, 6 times வந்திருக்கு. டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் இன் அபவுட் அ பேஜ். ஃபர்ஸ்ட் டீட்டெயில், கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வேரியஸ் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், இது வந்து 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எலாபரேட் த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தென் எக்ஸ்பிளைன் பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த எக்கனாமிக்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ், இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 5 சாப்டரில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின், ஃபைனலாக ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின். ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து 11th இருக்கோம், ஒன்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் கம்ப்ளீட் பண்ணோன்னா பத்தாது நம்ம மார்க்ஸ் ஸ்கோரிங்க்கு. சம்டைம்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லாத கொஷினும் கேட்குறாங்க, கவர் பண்ணணும் அப்படின்னும் போது அதனால் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் இதில் கவர் ஆகிடும். இல்லாத பட்சத்தில் அது நீங்கள் இதை படிச்சிங்கனாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷினை ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கன்சம்ஷன் அனாலிசிஸ் பேஜ் நம்பர் 51 இருக்கக்கூடிய 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. பார்ட் பி, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 சென்டென்சஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் எல்லா கொஷினுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. டிஃபைன் யூட்டிலிட்டி 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. மென்ஷன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வாண்ட்ஸ் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நேம் த பேசிக் அப்ரோச்சஸ் டு கன்சியூமர் பிஹேவியர் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த டிகிரீஸ் ஆஃப் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் த மீனிங் ஆஃப் இன்டிஃபரண்ட் கர்வ்ஸ், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. ஃபார்முலா ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 25 and 26 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது, ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் டிஃபரண்ட் குட்ஸ், why is called like that, why it is called like that இருக்கு இல்லையா, அது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் இன் 1 paragraphல describe the features of human wants, இது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. distinguish between extension of contraction of demand இருக்கு இல்லையா, அந்த கொஷின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 31 பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் கன்சியூமர்ஸ் equilibrium with a diagram. எக்ஸ்பிளைன் தியரி ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ் இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா. ஸோ 28, 32, 33 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 30 and 31 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்னொரு கொஷின் பார்த்தீங்கன்னா கிவ் த மார்ஷல் டெஃபினிஷன் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ், இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 31 இருக்குது. ஸோ இந்த கொஷினை மிஸ் பண்ணாதீங்க, கம்பல்சரி வந்து நீங்கள் அதை ஒரு சில கொஷின்லாம் வந்து கம்பல்சரி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கூடிய கொஷின். மார்ஷல் பிளான் இருக்கு இல்லையா, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கன்சியூமர் சர்ப்ளஸ் வரைக்கும் முடியுது. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் இன் கொஷின்ஸ் இன் அபவுட் அ பேஜ் இருக்கு இல்லையா. எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் இட்ஸ் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு செகண்ட், எலுசிடேட் த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி வித் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்
ஸோ இந்த லெசனில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 35, மற்றது எல்லாமே ஒன்ஸ் ட்வைஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மார்ஷல் டெஃபினிஷன் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. அடுத்து சாப்டர் 3 ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ். ஸோ நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு நான் அப்கமிங் டேஸில் வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 76 சாப்டர் 3 ப்ரொடக்ஷன் அனாலிசிஸோட 1 marks ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 78ல் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 sentences. கிளாஸிஃபை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் 3 times கேட்டிருக்காங்க. டிஃபைன் லேபர் 3 times கேட்டிருக்காங்க. ஸ்டேட் த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் ட்வைஸ் கேட்டிருக்காங்க. டிஃபைன் மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் அ ஃபேக்டர் 2 times கேட்டிருக்காங்க. 26 வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் ப்ரொடியூசர்ஸ் ஈக்குலிபிரியம் 2 times கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் அப்வர்ட் ஸ்லோப்பிங் சப்ளை கர்வ் இருக்கு இல்லையா, அது 2 times கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இது என்னென்னா மேக்ஸிமம் இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம் அண்ட் குவார்ட்டர்லி இது ரெண்டுத்துக்குமே ரெடி பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம்னும் போது நீங்கள் இதில் வந்து அது 100 மார்க், இது 50 மார்க்ஸ்னும் போது 50% படித்தாலே போதும், கவர் பண்ணால் போதும். பட் இதுக்கு அடுத்து 1 month கேப்லேயே நமக்கு குவார்ட்டர்லி வந்துடும். ஸோ குவார்ட்டர்லி ப்ளஸ் ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு சேர்த்து படிக்கும் போது இதில் லெசன்ஸ் கம்மி, அது வந்து உங்களுக்கு போர்ஷன்ஸ் அதிகமாகும். அதனால் இப்போலேருந்தே சைட் பை சைட் ஓவரால் தரவாக முடிச்சிருங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் இன் 1 paragraphல வந்து வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட் 2 times கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் கவர்னிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை 2 times கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர் இருக்கு இல்லையா, அது 4 times கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் த எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை ட்வைஸ் கேட்டிருக்காங்க. 33 and 34 கான்செப்ட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ஈக்குலிபிரியமும் காப் டாக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இது ரெண்டுமே ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து இன் அபவுட் அ பேஜ் பார்த்தீங்கன்னா explain the internal and external economies of scale இருக்கு இல்லையா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா, அதுக்கு அடுத்தது லாஸ் ஆஃப் ரிட்டன் ஸ்கேல் செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். 1, 3, 4 இந்த 3 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சாப்டர் 4 காஸ்ட் அண்ட் ரெவென்யூ அனாலிசிஸ். இந்த லெசனோட 1 marks ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 97ல் டிஃபைன் காஸ்ட் இருக்கு இல்லையா, இது 2 times கேட்டிருக்காங்க. டிஃபைன் காஸ்ட் ஃபங்க்ஷன் 2 times கேட்டிருக்காங்க. டிஃபைன் ரெவென்யூ 2 times கேட்டிருக்காங்க. தென் வாட் இஸ் மீன் பை சங்க் காஸ்ட், இது ரிப்பீட்டட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 1 paragraphல ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட். அடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் அண்ட் இம்ப்ளிசிட் காஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து டிஃபைன் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அண்ட் ப்ரொவைட் an எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, இது 3 times கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட் a ஷார்ட் நோட் ஆன் மார்ஜினல் ரெவென்யூ 2 times கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் த லாங் ரன் காஸ்ட் கர்வ்ஸ் வித் சூட்டபிள் டயக்ராம் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு டீட்டெயில் பார்ட் என்னன்னா, பார்ட் டியில் bring out the relationship between AR and MR curves under various price condition. கண்டிப்பாக சொல்கிறேன், இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த லெசனில் இருக்கக்கூடிய இந்த டீட்டெயிலை. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன் இஃப் டோட்டல் காஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதாவது 35 அது இம்பார்ட்டன்ட். சாப்டர் 5 மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரைஸிங். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது மற்ற கொஷின்ஸை பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். ஆன்சர் த 1 mark வந்து ஃபுல்லாக தரவாக பார்த்துட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் அண்ட் 1 or 2 sentence பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஃபைன் மார்க்கெட் இருக்குல்லையே, அது 2 times கேட்டிருக்காங்க. தென் ஹூ இஸ் ப்ரைஸ் டேக்கர் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் செல்லிங் காஸ்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட். Then 27 define excess capacity இருக்கு இல்லையா, அந்த question important question. Next answer the following question in 1 paragraph வந்து what are the features of a market important question. Describe the degrees of price discrimination important. அடுத்து differentiate between firm and industry 2 times கேட்டிருக்காங்க. 34 state the features of duopoly இருக்கு இல்லையா, அது 3 times கேட்டிருக்காங்க. அடுத்து பார்ட் டி ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் அபவுட் அ பேஜ் பார்த்தீங்கன்னா பிரிங் அவுட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் காம்படிஷன் 2 times கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் த ஃபீச்சர்ஸ் ஒலிகோபோலி. அடுத்து 38 இல்லஸ்ட்ரேட் ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மினேஷன் அண்டர் மோனோபோலி. 38, 35, 37 and 38 இந்த 3 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு 1 marks ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. தென் இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் தென் ரிமைனிங் கொஷின்ஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணி படிங்க. இது வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கனாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து
படிக்கும் போது அந்தந்த கொஷினை மிஸ் பண்ணாமல் கம்பல்சரி இப்போ இந்த இம்பார்ட்டண்ட் எல்லாமே நீங்கள் தரோம் அப்படின்னா 50க்கு தாராளமாக அபவ் 40 எடுக்கலாம். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கொஷின் வரைக்கும் நான் 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக இருக்கேன் மேம். இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபுல்லாகவே நீங்கள் மார்க் பண்ணதை நான் தரோவாக இருக்கேன்னா கண்டிப்பாக அபவ் 40 எடுக்கலாம். ரிமைனிங் இருக்க கொஷினையும் படிச்சுருங்க. நான் மேக்ஸிமம் கவர் வந்துடும், 45 அபவ் கூட எடுக்கலாம். பட் அந்த ஒரு 1% சம்டைம்ஸ் இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற மாதிரிக்கு தான் நான் வந்து அபவ் 40ன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டில் நீங்கள் சாம்பிள் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாக தரோவாக பண்ணிங்கனால அது வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ்க்கு கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். தரோவாக படிச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.